என்னப்பா பசிக்குதா? பசிக்குதா? ஓடு 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 போ ஓடு. இங்கே சாப்பிட்ணும்ல, ஓடு. பாரு, இவ்வளோ காக்காயும் பசியில் நிற்கிது எனக்காக. இந்த பிஸ்கட்டை போடுவாங்கன்னு இவ்வளோ காக்காயும் நிற்கிதா? அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு போகுதா? நிற்கிதாங்க மேலே, தெரியுதா? இது கடையில் காலையில் குரங்குக்கு போட்டாச்சு. ஏய் ஓடே. நிற்கிதா காக்கா? இந்த இவ்வளவும் சாப்பாடு போடுவாங்க, நிற்கிது. இங்கே வரு. ஏய் போ, கையில் வச்சுருக்கதை வச்சுக்கிட்டு ஏன் எடுக்கிற? ஓடு போ. இந்த ஓடு ஓடு. இங்கே கம்பெடு கம்பெடு கம்பெடு. ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டு அம்புட்டே எடுத்துக்கிட்டு போயிட்டான்? அம்புடுக்காக இன்னைக்கு இது இவன் பாட்டுக்குது. ஏய் ஓடு. போ ஓடு. அவ்வளோ காக்காயும் நிற்கிது அந்த பிஸ்கட்டுக்காக. பாவம், சாப்பிட்ணுன்னு பசி போல தின்னுட்டு இருக்குது. இந்தாங்க இந்த 2 காக்கா நிற்கிது. இந்த தின்னுக்கிட்டே எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போகும். ஏன் இப்படி சொல்லணும்னா, காலையில் எல்லா காக்காயும் பசியோடு தான் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது உணவு போடுங்க. பல சமயங்கள் தொல்லை தான், நிறைய அவமானங்கள் தொல்லையும் தான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு உயிர், அவ்வளோதான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இதில் எந்த அவார்டோ நமக்கு புண்ணியமோ கிடைக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 10 உயிருக்கு சாப்பாடு போட்டோம். அந்த மலையில் சாப்பாடே கிடைக்காது. அதனால் அவ்வளோ காக்காய் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கல, வீட்டில் உள்ள வேலை பார்த்துட்டேன்னா. எடுத்துகிட்டு போகுது. இந்தா இப்படி நிற்கும். இந்தா போகுது பாருங்க. இவ்வளவும் எங்கே போகும் இந்த சாப்பாடுக்கு? கடவுள் நமக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க, சந்தோஷப்பட்டுக்கணும். இன்றைய பொழுது பறவைகளுடன். குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. நிற்கிதா? இந்த பாருங்களேன், இவ்வளவும் பசிக்காக நிற்கிது. என்ன பண்ண முடியும்?